ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா நாளைக்கு எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வரப்போகுது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹேமா இப்போ அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. சௌந்தர்யா ஹேமா கிட்ட கேட்குறாங்க, எங்கே லக்ஷ்மி நீ மட்டும் தனியாக வந்திருக்கிறமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஹேமா பாப்பா சொல்கிறாங்க, நாங்கள் வர வழியில் சமையலம்மா நடந்து போயிட்டுருக்கிறத பார்த்தோம் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. முகம் பார்க்குறதுக்கே பாவமாக இருந்துச்சு, அழுத மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சமையலம்மா தான் சொன்னாங்க, டேடி கேம்ப்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டாராமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லக்ஷ்மியை நான் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படின்னு சமையலம்மா சொல்லிட்டாங்க பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதிக்கு இப்போ தான் நிம்மதியாக இருக்குது அதை கேட்ட உடனே. அடுத்ததான் வெண்பா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. வெண்பா நினைக்கிறாங்க, பாரதி கண்ணம்மா 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க, இனிமேல் என்னால் அவங்கள பிரிக்கவே முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இனிமேல் பாரதி எனக்கு கிடைக்கவே மாட்டான், இனிமேல் நான் எதுக்காக உயிர் வாழணும் அப்படின்னு நினச்சிட்டு வெண்பா தூக்கு போட போகிறாங்க. அந்த டைமில் கரெக்டாக இப்போ அவங்க மாயாண்டி வந்துடுறாரு. கண்ணம்மாவோட அப்பாவை வழியில் பார்த்து பேசினதை பற்றி வெண்பா கிட்டக்க சொல்கிறாரு. பாரதி டாக்டர் அந்த பூஜையில் வச்சு கண்ணம்மாவை எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்படுத்தி பேசி அனுப்பிட்டார்ல, அவங்க 2 பேருக்கும் மறுபடியும் சண்டை வந்துருச்சுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கண்ணம்மா கோபப்பட்டு வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்களா அப்படின்னு சொல்கிறாரு. அதை கேட்டக்கப்புறம் தான் வெண்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை வருஷம் நான் பட்ட கஷ்டம் வீண் போகலை, கண்டிப்பாக பாரதி எனக்கு தான் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.